ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விலாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதில் டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ரத்னா ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோர் பாத்திர கடையில் இருக்க சில பொருட்கள் வந்து 100 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க, ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி. அது கொஞ்ச நாளாகவே இந்த ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து நிறையா டிஃபன் பாக்ஸஸ், இந்த மாதிரி செம்பு, சம்படம், அப்புறம் இந்த மாதிரி பவுல் செட்டு, தட்டோடு வர்றது, அதெல்லாம் 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சிலது நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. அதில் இப்போ காமிக்கிற இந்த கிண்ணம்லாம் நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக இருந்தது 100 ருபீஸ்க்கு. இது வந்து தாராளமாக வாங்கலாம், நல்லாவே இருந்தது. இதுவும் நல்ல வெயிட்டாகவே இருந்தது, 100 ருபீஸ்க்கு வாங்கலாம். இது ஒரு கிண்ணம், அப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கிற கம்பினார் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸஸ், அப்புறம் செட் ஆஃப் 3 கரண்டி. இதிலே வந்து சில வெரைட்டி மாதிரி போட்டிருந்தாங்க, பெருசு சின்னதுன்னு. நல்லாவே இருந்தது. அப்புறம் மினி இட்லி, நம்ம சின்னது இட்லி அதிலே டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் இட்லிஸ்லாம் அந்த இது வர மாதிரி போட்டிருந்தாங்க, டம்ளரோடு சேர்த்து. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸஸ் சில்வரில். அப்புறம் தாளிப்பு கரண்டி, அதுலேயும் 2 வெரைட்டி ஆஃப் தாளிப்பு கரண்டி போட்டிருந்தாங்க, சில்வர் அண்டு அலுமினியமில். அப்புறம் ஸ்பூன் ஹோல்டர்ஸ், அப்புறம் 3 செட் ஆஃப் டம்ளர்ஸு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். சில ஐட்டம்ஸ்லாம் சில்வர் ஐட்டம் வந்து சிலதுலாம் குவாலிட்டியாகவே இருந்தது. பிளாஸ்டிக்லாம் இந்த மாதிரி செட்டாக சிலது போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி டப்பு, இந்த டப்புலாம் 100 ருபீஸ்க்கு தாராளமாகவே வாங்கலாம், நல்லா ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஸ்டாண்டு, இந்த உட்டன் காய் கட்டரு, இதுவும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஊறுகாய் ஜாடி 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் இந்த மாதிரி செட் ஆஃப் 4 பாக்ஸஸ் பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் இந்த காய் திருகிறது, இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்து 100 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா சிலது வந்து ஒர்த்தாக இருந்துச்சு, சிலது வந்து அந்தளவுக்கு 100 ருபீஸ்க்கு ஒர்த்தாக என்னன்றது தெரியல. இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் வந்துட்டு 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த உட்டன் ஸ்பூனும் நல்லா இருந்தது, குவாலிட்டி 100 ருபீஸ்க்கு 4 பீசஸ் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. சாப்பர், அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் காய் கட்டரு, நைஃபோடு வச்சுருந்தாங்க செட்டு. அப்புறம் இந்த மாதிரி சீப்பு செட்டு ஒரு 7 பீஸ் இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் இந்த 6 காஃபி மக்ஸு, 6 பீசஸ் 100 ருபீஸ். அப்புறம் இந்த செராமிக் பிளேட் 100 ருபீஸ். இது நல்லா ஒர்த்தாகவே இருந்தது. பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, வெரைட்டியும் கம்மியாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் மாடலில் பிளாஸ்டிக் டப்பா, ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க, சிங்கிள் பீஸ் 100 ருபீஸ்க்கு. இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த 4 பீசஸ் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் 100 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் சிலது வந்து குவாலிட்டியாக இருந்தது, சிலது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை 100 ருபீஸ்க்கு. நீங்கள் பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செக் பண்ணியே வாங்குங்க, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறையாவே இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி இந்த அலுமினியமில் வந்துட்டு இது 100 ருபீஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சில்வர் பவுல் செட் மாதிரி இருந்தது, அது 100 ருபீஸ். அப்புறம் நிறையா பிளேட்டு, அப்புறம் இந்த மாதிரி பவுலு, இதெல்லாம் 100 ருபீஸ், சிங்கிள் பீஸ் 100 ருபீஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆம்லேட் போடுறது, மிக்கி மவுஸ் மாதிரி ஸ்டைலில் ஆம்லேட் போடுறது. அப்புறம் இது வந்து நம்ம இது டிஷ்வாஷர் அந்த இது. அப்புறம் இந்த மாதிரி பவுல் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறையாவே இருந்தது. நீங்கள் செக் பண்ணியே பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்.